என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த வீடியோவில் வாயிலாக சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். அதாவது இவ்வளவு காலம் பேய்கள் ஒளிந்து கொண்டிருந்தது. ஒளிந்து கொண்டு நான் தான் பரிசுத்தாவினர் போல வேடம் கழித்து காண்பித்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள், பரிசுத்தாவினர் செயல்பாடுகள் இறங்குவதால் இப்போ ஜான் ஜெபராஜ் மாட்டிக்கொண்டது நிமித்தமாகவும் நிறைய காரியங்கள் நடப்பது நிமித்தமாகவும் இப்போ பேய்கள் அலறிக்கொண்டு எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வீடியோ தான் இதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கணவன் உங்களை நேசிக்கும், நீங்கள் நேசிக்கிற ஒரு கணவன் உங்களோடு இருக்கும்போதே தவறு செய்ய ஆரம்பிக்கிறார் என்றோ, தன் தவறி போகிறார் என்றோ உங்களுக்கு தெரிய ஆரம்பித்த அந்த முதல் கணமே நீங்கள் ஏன் ஆண்டவர்கிட்ட முறையிடலை? அவருக்காக உட்காந்தீங்களா? அவருக்காக முழங்கால் போட்டிங்களா? அவருக்காக ஃபாஸ்டிங் இருந்தீங்களா? ஏங்க, சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிற ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டிங்க பார்த்து செய்கிறாங்க, பாதுகாத்துட்டு உட்காந்துருக்குறாங்கங்க, ஜபத்தில் தாங்குறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா பேசுனதை நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியலை. இந்த ஜான் ஜெபராஜருக்காக ஒரே பெண்களாக எந்திரிச்சு பேசி கொண்டு இருக்கிறார்கள். என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஒரே பெண்கள் தான் மோஸ்ட்லி ஜாஸ்தியாக இருக்காங்க. ஐ சப்போர்ட் ஜான் ஜெபராஜ், ஐ சப்போர்ட் ஜான் ஜெபராஜ் என்று. ஆனால் தயவு கூர்ந்து விசுவாசிகளே புரிஞ்சு கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே நாங்கள் ஊழியம் பண்ணுறோம் என்று தந்திரமாக எழும்பி உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக இவர்கள் எழும்பி வருகிறார்கள் என்றால் அவன் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் வேற பிழைப்பு இருக்காது. அதனால் அவனை எப்படியாவது காப்பாற்றி திரும்ப விசுவாசிகளாகி உங்களை ஏமாற்றணும். இதுதான் இவர்களுடைய திட்டம். அதனால தான் ஒவ்வொருத்தர்களாக எந்திரித்தவர்கள் ஒரே பெண் கூட்டங்களாக எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு பெண் இந்த உலகத்தில் தனியாக வாழுறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே நிறைய ஓனாயெல்லாம் வெளியே கிளம்பும். ரீமா அவர்களே, நீங்கள் இப்படி இருந்தால் ஓநாய்கள் கைகள் போய் மாட்டிக்கொள்வீர்கள் அப்படின்னு அந்த அம்மா கூறுகிறது. ஆனால் அந்த அம்மா ஒன்று மட்டும் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த ரீமாவே ஒரு பெரிய ஓனாய் என்று. இந்த பேசுகின்ற அந்த அம்மாவே ஒரு பெரிய ஓனாய் தான். ஜான் ஜெபராஜும் ஒரு பெரிய ஓனாய் தான். ஆனால் இது ஓநாய்களுக்குள்ள இப்போ என்ன நடக்குது என்றால், ஓநாய்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை. ஓநாய்களுக்குள்ளேயே ஏமாற்றி எப்படி விசுவாசிகளை வஞ்சித்து பணத்தை சம்பாதிக்கலாங்கிறதுக்காக ஒரு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதான் ஓனாயே எந்திரிச்சு ஓனாயை குறித்து பேசி கொண்டிருக்கிறது. விசுவாசிகளை நீங்கள் தயவு கூர்ந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் தான் சுதாரிப்பாகணும். நீங்கள் தான் இவர்களை ஒதுக்கி விடுங்கள். இவர்கள்கிட்ட போகாதீங்க. நீங்கள் இவர்களை ஒதுக்கிவிட்டால் இவர்கள்கிட்ட போகலாம்னா இப்படிப்பட்டவர்கள் எழும்ப மாட்டார்கள். அல்லது ஜான் ஜெபராஜை போன்றவர்கள் எழும்புனதற்கு மேஜரான காரணம் நீங்கள் தான். அடுத்ததாக நாங்கள் என்னுடைய சேனல்ல நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றால், ஜான் ஜெபராஜ் இப்போது சிறு பிள்ளையில பாலியல்ல விழுந்து கொண்டார். அதனால தான் அதை பற்றி நாங்கள் பேசுகிறோங்கிறத நீங்கள் தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். நாங்கள் எங்களுடைய சேனல் என்ன கூறிக்கொண்டிருக்கிறோம் என்றால், ஜான் ஜெபராஜ் ஆதியிலிருந்தே அவன் விழுந்து போய் தான் இருக்கான்ங்கிறதான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு சிறுமியில் விழுந்தார், இவர் வெளியே வருவாரா, வெளியே வரமாட்டாரா, இவர் உண்மையை செய்தாரா, செய்யலையாங்கிறத நாங்கள் பேசலை. நாங்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கோமோ, முதல்ல இருந்தே அவருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் ரேப் சிங்கருங்கிறதுனால அவன் பின்னாடி போங்க, நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் கடவுள் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அதனால நான் பின்னாடி போறேன்னு நீங்கள் சொல்லுவது நிமித்தம் தான் நாங்கள் இப்போ கேள்வி கேட்கிறோம். அதை நீங்கள் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட நய பஞ்சகர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்காவது ஒருத்தரவே ஜான் ஜெபராஜ் பரிசுத்தத்தை குறித்து பேசியிருப்பாரா? நம் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நான் போன வீடியோவில் கூறியிருந்தேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். நானே அழிக்கவும் ரட்சிக்கவும் வல்லவர்னு சொல்றாரு. அப்படின்னா நானேன்னு வந்தாலும் அவர் ஒருத்தர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒருத்தர் தான் கடவுள். இப்போ நானும் கடவுள் நிறைய பேர் காமிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நீங்க பாருங்க, ஜான் ஜெபராஜே ஒரு கடவுள் மாதிரி தான் பார்த்து கொண்டு இருக்கீங்க. மோகன் சிலாசஸ் ஒரு கடவுள் மாதிரி பார்த்து கொண்டு இருக்கீங்க. பால் தினகரன் ஒரு கடவுள் மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால்தான் வேத வசனம் கூறுகிறது, நானே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர்னு. ஆனா நானே வந்துட்டாலே அவர் மாத்திரம்தான். அப்படின்னா நம்ம வீடியோல பேசுறதா இருந்தால் இயேசு கிறிஸ்து நாம மகிமைக்காக மாத்திரம்தான் பேசணும். ஒரு மனுஷனை புகழ்றதுக்கோ ஒரு மனுஷனுக்கு இதுக்கோ நம்ம சமூக வலைத்தளத்துக்குள்ள வரக்கூடாது. நீ ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருந்தால் அவருடைய மேன்மையை அறிவிக்க தான் நம்மளை கடவுள் அழைத்திருக்கிறார்.
ஆகையால் இவர்கள் எல்லாரும் நானும் இப்போ நிறைய கடவுள்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி நான் ஜான் ஜெபராஜ் பின்னாடி போனேன், எனக்கு நிறைய அற்புதம் நடந்துச்சு, எனக்கு இவர் பின்னாடி போனால் நான் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு வந்து, அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து தான் உங்களை அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார். அவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் மூல காரணம் இயேசு கிறிஸ்து தான். அதை நீங்க புரிந்து கொண்டு நீங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில அவர் அற்புதமாகவும் அவர் உங்களை வழி நடத்துவார். நீங்க இப்படி ஜான் ஜெபராஜ் கடவுளை தூக்கினார், கடவுள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார். அதில் ஜாக்கிரதையாக இப்படிப்பட்ட கள்ள ஓநாய்களையும் திருட்டு ஓநாய்களையும் தூக்கி எறியுங்கள், எரிந்து விட்டு வேதத்துக்கு திரும்புங்கள். இனிமே ஒரு காலமும் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் தமிழ்நாட்டுக்குள் எழும்பக்கூடாது. அதற்கு நீங்கள் தயவு கூர்ந்து வேதத்துக்கு திரும்புங்கள், கிறிஸ்துவுக்கு திரும்புங்கள்.